இந்திய ரயில்வே ராணுவத்துக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்கள் வக்ஃப் வாரியம். வக்ஃப் வாரியம் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த நிலப்பரப்போட தற்போதைய நிலை என்னன்னு தெரியுமா? கேரளாவில் 500 ஏக்கர் ஒரே நாள் இரவுல வக்ஃப் ஆனது. ஏன் தமிழ்நாடுல திருச்செந்துறை என்ற ஒரு ஊர்ல ஒரு கிராமமே வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது எப்படி? வெறும் வாய்மொழி மற்றும் சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோட சொத்தை வக்ஃப் ஆக்க முடியுமா? 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கொடுத்த அதிகாரம் தற்போது ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்லாமியர்களே ஏன் தங்களோட வக்ஃப் போர்டுக்கு எதிராக பல வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு நன்மையா தீமையா? புதிய சட்டம் சொல்வது என்ன? வக்ஃப் தெரிந்த மற்றும் தெரியாத பல விஷயங்களை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் த ஹைப் லென்ஸ். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வக்ஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். வக்ஃப் அப்படிங்கிற சொல் அரபியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல். வக்ஃப் தானமாக அல்லது மத பணிகளுக்காக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை இஸ்லாம் சட்டத்தின் அடிப்படையில் கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. இந்த வக்ஃபை 3ஆ பிரிக்கலாம். இது கரெக்டாக நான் சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. வக்ஃப் ஃபி சபலில்லாஹ், மதம் மற்றும் ஈகைக்காக அர்ப்பணிக்கப்படும் இந்த சொத்துக்கள். இதில் மசூதிகள், தர்காக்கள் போன்றவற்றை கட்டுவாங்க. வக்ஃப் கைரி இது கல்வி, மருத்துவமனைகள் மற்றும் பொது நலன் சார்ந்த திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும். வக்ஃப் அஹ்லி முதல்ல குடும்ப நலனுக்காக இருந்து பின்னர் அது ஈகைக்காக அர்ப்பணிக்கப்படும். இவ்வாறு அர்ப்பணிப்பவர்களை வாகிஃப்னு சொல்லுவாங்க. வக்ஃப் வழியாக வந்த சொத்துக்களை மேற்பார்வையிடுவது, பராமரிப்பது, ஆக்கிரமிப்புகள் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை களைய ஏற்பாடு செய்யப்பட்டது தான் வக்ஃப் வாரியம். வக்ஃப் வழியாக வந்த சொத்துக்களை விற்கவோ மாற்றவோ அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காக அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த சொத்துக்களை மசூதிகள், தர்காக்கள், கல்லறைகளாகவும் மருத்துவமனைகள், கல்விக்கூடங்களாகவும் பயன்படுத்த முடியும். அல்லது இந்த சொத்துக்கள் வழியாக வரும் வருமானத்தை பொது நலனுக்காக, சமூக நலனுக்காகவும் பயன்படுத்த முடியும், அந்த மத மக்களுக்காக. இந்த வக்ஃப் என்ற ஒரு நடைமுறை 12ஆம் நூற்றாண்டில் தான் நமது இந்தியாவில் டெல்லியை ஆண்ட சுல்தானால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் முதல் வக்ஃப் பொது நூற்றாண்டு 1206ஆம் ஆண்டில் முகமது கோரியின் தளபதியான குதுப் அல்தின் ஐபக் என்ற நபரால் தான் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதன் பின் அலாவுதீன் கில்ஜி, அக்பர் மற்றும் ஷாஜகான் போன்ற நபர்கள் மேலும் இதை விரிவுபடுத்தினார்கள். ஆரம்பத்தில் 2 கிராமங்கள் வக்ஃபாக தொடங்கப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கருக்கு மேலே அதனுடைய சொத்து மதிப்பு இருப்பதாக கணக்கீடுகள் சொல்லுகிறது. இந்த சொத்துகளோட மொத்த மதிப்பு 1.2 லட்சம் கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 3,56,000க்கும் மேற்பட்ட வக்ஃப் எஸ்டேட்டுகள் நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்கு. வக்ஃப் வாரியத்தின் கீழ் கிட்டத்தட்ட 8,72,000க்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1.2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 16,700க்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் இருக்கிறது. அதில் அதிகமான அளவு தமிழ்நாட்டில் இருக்குது. என்னதான் வக்ஃப் 12ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழே பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. முசால்மன் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 படி ஆங்கிலேயர்கள் வக்ஃப் நிலங்களை நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினார்கள். என்னதான் சட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாலும் அதை சரியான விதத்தில் மேற்பார்வையிடலை. அதே மாதிரி சட்ட அமலாக்கம் என்பது பலவீனமாக தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வக்ஃபுக்கு சொந்தமான பல இடங்களில் ஊழல் மற்றும் சட்டவிரோதமாக இட பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்துச்சு. பல வக்ஃப் நிலங்கள் காணாமலேயே போயிருச்சு. இந்தியா விடுதலை அடைந்ததன் பிறகு 1954 முதல் முறையாக வக்ஃபுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சட்டம் அப்படிங்கிறத இயற்றுறாங்க. இந்த வக்ஃப் சட்டத்தின் கீழ் அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூற மத்திய வக்ஃப் மன்றம் மற்றும் மாநில அளவில்
அந்த சொத்துக்களை நிர்வகிக்க மற்றும் மேலாண்மை செய்ய மாநில வக்ஃப் வாரியங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இஸ்லாம் சட்டம் சொல்வது வக்ஃப் வழியாக வரும் வருமானம் ஈகைக்கும் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் உறுதிப்படுத்தும் விதமாக இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் சட்ட அமலாக்கம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் 1954ஆம் ஆண்டு காலகட்டத்திலையுமே இருந்துச்சு. அந்த சமயத்திலையும் ஊழல் துஷ்பிரயோகம் பண்றத மேற்பார்வையிடுவதற்கு எந்தவித அமைப்புமே கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் களையறதுக்காக 1995ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்கிறாங்க. அதுல பல விஷயங்களை சேர்க்கிறாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சட்ட விரோதமாக விற்பனை செய்யப்பட்ட நிலங்களை திரும்ப பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க. சட்ட விரோதமாக விற்பனை செய்த நபர்களை தண்டிக்கவும் வழிவகையும் செய்திருந்தது. இதில் செய்திருந்த சில முக்கியமான திருத்தங்களை தற்போது பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சொத்துக்களை வக்ஃப் கட்டாயமாக கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பண்ணணும். வக்ஃப் சொத்துக்களை விற்பனை மற்றும் அதை மாற்றுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. மாநில வக்ஃப் வாரியங்களுக்கு அதிக நிர்வாக அதிகாரங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. இங்க நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வக்ஃபுக்கும் இல்ல மூன்றாம் நபர்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி உரிமையியல் அதாவது சிவில் நீதிமன்றங்களுக்கு போகாமலேயே அந்த ஒரு பிரச்சனையை வக்ஃப் தீர்ப்பாயங்களே முடிச்சு வைக்க முடியும். அப்படி முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு விஷயத்த உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தடையை இந்த சட்டத்தின் வழியாக கொண்டு வந்தார்கள். 1995ஆம் ஆண்டுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இதில் மீண்டும் சில திருத்தங்களை செய்திருந்தார்கள். அதுல தான் உச்சபட்சமான அதிகாரத்தை இந்த வக்ஃப் வாரியங்களுக்கு இல்ல வக்ஃப் தீர்ப்பாயங்களுக்கு அப்போதைய அரசாங்கம் கொடுத்திருந்தது. வக்ஃப் தீர்ப்பாயம் எடுக்கும் முடிவு தான் கடைசியானது. அதை எதிர்த்து உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது. உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஆனா அது ரிட் பெட்டிஷன் வழியாக மட்டும்தான் உள்ள போக முடியுமே தவிர சாதாரணமா இவங்களோட ஒரு டிசிஷனை நம்மளால கேள்வி கேட்க முடியாது. இந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் இல்லைன்னா வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது இந்த வக்ஃப் நிலங்களை காக்கிறதுக்காக. அதே சமயத்தில் அதில் ஏற்படும் சில சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்ற அப்படிங்கிறது தான். ஆனால் வக்ஃப் செய்யப்பட்ட பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் சர்ச்சையில் மற்றும் ஆக்கிரமிப்பில் தான் இருக்கு. அது மட்டுமல்லாமல் வக்ஃப் வாரியத்தாலேயே ஏமாற்றவும் பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிட்டிக்கு சென்ட்ரல்ல இருக்க இடங்கள் கூட 50 மற்றும் 100 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் டாக்குமெண்டே பண்ணாம பல சொத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நம்மளால கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்க்க முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வக்ஃப் வாரியத்துக்கும் அரசாங்கத்துக்குமே இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அதாவது பல அரசாங்க கட்டிடங்கள் இருக்கும் இடம் வக்ஃப் தனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு பல இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி கேஸ் போட்ட பல இடங்கள் அதாவது வக்ஃப் வாரியத்தில் வக்ஃப் தீர்ப்பாயத்தில் போடப்பட்ட வழக்குகள் தான். இப்படி போடப்பட்ட வழக்குகளை ஒரு சில இடங்கள்ல வக்ஃப் வாரியம் ஜெயிச்சிருக்கு. ஹஸ்ரத் சையதன்னா தர்கா மும்பை, மிக்கா மசூதி ஹைதராபாத், படா இமாம்பரா லக்னோ என ஒரு சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இவை அனைத்துமே 1950ஆம் ஆண்டிற்கு முன் உள்ள ஆவணங்களை அடிப்படையாக வைத்து தான் ஜெயிச்சாங்க. ஆனால் பல கோரிக்கைகள் அதாவது இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு வைக்கும் கோரிக்கைகள் தீர்ப்பாயங்களாலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபால் இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் மதத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கும் இங்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரியத்துக்கு ஒருவேளை இந்த இடம் தானமாக வழங்கப்பட்ட இடமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டாலே வக்ஃப் வாரியம் தானாக முன்வந்து அதை விசாரிக்க முடியும். இதுல தப்பு இல்லை. ஆனா ஒருவேளை இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எதிர்த்து நீங்க வக்ஃப் தீர்ப்பாயத்துக்கு தான் செல்ல முடியுமே தவிர கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே சமயத்துல உங்ககிட்ட பட்டா சிட்டா அடங்கல்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே இருந்தாலுமே இது எங்களுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க கட்டாயமா வக்ஃப் தீர்ப்பாயத்துக்கு தான் போயாகணும். இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நீங்க மிக நீண்ட காலம் எடுத்து போராட வேண்டியதாக இருக்கும். கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் வக்ஃபுக்கு அந்த நிலம் போகும் அப்படிங்கிறதும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். வக்ஃப் இந்த இடம் தானமாக செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்பி பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நான் கூகுளில் பார்த்த ஒரு சில இடங்கள் மட்டும் நான் குறிப்பிடுறேன். முனம்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட இடத்தை வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேரளாவில் இருக்க தலப்புழா என்ற ஒரு ஏரியாவில் 7 வீடுகள் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும் இடங்கள்
எல்லாமே வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் விஜயபுரா அப்படிங்கிற ஏரியால 44க்கும் மேற்பட்ட சொத்துக்களோட நில ஆவணங்கள்ல எந்தவித முன்னறிவிப்புமே இன்றி இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே கர்நாடகாவில் இருக்கும் ஹாவேரியில 74.3 ஏக்கர் நிலம் வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. அதை எதிர்த்து கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்தே லீகலா அவங்க பேட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதற்கும் அந்த 74.3 ஏக்கர் நிலம் 5 இஸ்லாமிய நபர்களுக்கு சொந்தமான இடம். பீகார்ல கோவிந்த்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமமே வக்ஃபுக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு 30 நாளில் நீங்கள் இந்த கிராமத்தை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருச்செந்துறை ஆல்ரெடி பார்த்த மாதிரி திருச்செந்துறை அப்படிங்கிற ஏரியாலையும் இதே மாதிரியும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துச்சு. இது மீடியாவில் கவர் பண்ண விஷயங்கள் மட்டும்தான். இது போக பல இடங்களில் வக்ஃப் இது தனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் வக்ஃப் வாரியம் கிளைம் பண்ணாலும் அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த நிலங்கள் வக்ஃப் வாரியத்துக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சாலும் அந்த தீர்வு காணும் வரைக்கும் சட்ட சிக்கல் பல நம்ம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் திருச்செந்துறை அப்படிங்கிற பகுதியில் நடந்த விஷயத்துக்கு கூட தற்காலிகமாக தான் அந்த தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இன்னும் நிரந்தரமாக அங்கு தீர்வு காணப்படவில்லை. வக்ஃப் வாரியத்தின் மேல் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கு. அதில் 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இஸ்லாமிய நபர்களால் தொடுக்கப்பட்ட வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இஸ்லாம் நபர்களும் வக்ஃப் வாரியத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மற்ற நாடுகளில் வக்ஃப் அப்படிங்கிறது இருக்கா, அது எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளில் அரசாங்கமே வக்ஃப் நிலங்களை மேலாண்மை செய்கிறார்கள். அதிலிருந்து வரும் வருவாய் மத மற்றும் சமூக நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மேலே சொன்ன 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள். ஆனால் மலேசியாவில் வக்ஃப் மாநில அளவில் இஸ்லாமிய மத கவுன்சில்கள் வழியாக நிர்வகிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மலேசியா இஸ்லாமிய வங்கி அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் வரும் வருவாய் கூட சேர்ந்து டொனேஷன் வழியாக வரும் தொகை எல்லாமே சேர்ந்து அங்க இருக்கும் மக்களோட பல நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்திட்டு வராங்க. சரி, தற்போது இந்த சட்ட திருத்தம் செய்ய தேவை என்ன? பாராளுமன்றத்தில் 4/4/2025ஆம் ஆண்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் கூறியது, 1913ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை வக்ஃப் வாரியத்தின் கீழ் இருந்த நிலத்தோட அளவு 18 லட்சம் ஏக்கர். ஆனால் 2013ஆம் ஆண்டு, அதாவது அந்த சட்ட திருத்தத்தின் பிறகு அவங்களுக்கு அதிகபட்சமான அதிகாரம் வழங்கியதன் பிறகு கிட்டத்தட்ட 21 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு வக்ஃப் வாரியத்தின் கீழ் வந்திருக்கிறது. நான் மேலே சொன்ன கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, பீகார் போன்ற மாநிலங்களில் நடந்த பிரச்சனைகளில் பாதிக்கும் மேற்பட்டது 2013ஆம் ஆண்டின் பிறகு நடந்த சம்பவங்கள் தான். இந்த சட்ட திருத்தத்தின் வழியாக என்னென்ன விஷயங்களை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கூட சேர்ந்து சர்ச்சையான சில விஷயங்களையும் சேர்ந்து பார்ப்போம். இந்த சட்ட திருத்தத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், இஸ்லாம் இல்லாத 3ஆம் நபர்களை இந்த வாரியத்துக்குள்ள கொண்டு வரது தான். இங்கு பல நபர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு HR&CE இந்து அறநிலையத்துறையில் இந்து அல்லாத நபர்களை உள்ள வேலை கேட்கறது இல்லைல்ல, அதே மாதிரி தானே இஸ்லாமில் வக்ஃப் வாரியத்திலையும் முஸ்லீம் நபர்கள் மட்டும் தானே இருக்கணும் அப்படிங்கிறது. அவர்கள் வைக்கும் கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமானது தான். மதம் சம்மந்தப்பட்ட இடங்களில் அந்தந்த மதம் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பது தான் ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் HR&CEல கோயில்களோட நிர்வாகத்தில் அரசாங்கத்தோட தலையீடு அப்படிங்கிறது மிக மிக அதிகம். ஒரு கோயிலை நிர்வகிப்பது யார்? அந்த விழாக்களை மேற்பார்வையிடுவது, கும்பாபிஷேகம் முதல் கொண்டு விழாக்கள் முதல் கொண்டு அவங்க என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அப்பதான் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கான தலையீடுகள் அப்படிங்கிறது இருக்கு. நன்கொடை வசூலிப்பது, உண்டியலில் இருக்கும் காணிக்கைகள் எங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கூட ஃபிக்ஸ் பண்றது அரசாங்கங்கள் மட்டும்தான். அதே சமயம் உண்டியலில் இருக்கும் பணம் அந்த மதம் சார்ந்த நபர்களுக்கு மட்டும் பயன்படுத்தாம எல்லாருக்கும் பொதுவாக தான் அந்த தொகை அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. ஆனால் வக்ஃப் வாரியம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். வக்ஃப் வழியாக வரும் வருமானங்கள் அனைத்தும் அந்த மதம் சார்ந்த அல்லது அந்த மதத்தில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான்
அந்த தொகையை பயன்படுத்த முடியும். அது கூட சேர்ந்து வக்ஃப் வாரியத்தில் பெண்களோட பங்கு அதிகரிப்பது, வக்ஃப் தானம் செய்ய குறைஞ்சபட்சம் ஒரு நபர் 5 வருடமாவது இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்க வேண்டும். அது கூட சேர்ந்து அந்த குடும்ப உறுப்பினர்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது வாங்கணும் என ஒரு சில குறிப்பிட்ட மாறுதல்கள்ல செஞ்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம சிவில் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியும். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் இல்ல, அதை புதுசா இங்க ஆட் பண்ணிருக்காங்க. முன்னாடியும் நம்மளால நீதிமன்றங்களுக்கு போக முடியும், ஆனா அது ரிட் பெட்டிஷன் வழியாக மட்டும்தான் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். தற்போது அந்த நிலை அப்படியே மாத்திட்டாங்க. இந்த திருத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா இஸ்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுவரைக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த ஒரு அமைப்பு இதன் பிறகு தன்னிச்சையாக அதனால் செயல்பட முடியாது. ஒரு அரசாங்கத்தின் அனுமதியோட மட்டும்தான் வக்ஃப் நிலங்கள் அப்படிங்கிறது கையகப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு டொனேஷன் பண்றாங்க அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது அளிக்க வேண்டும். அது மாநில அரசாங்கங்கள் தான். நான் மேல சொன்ன மாதிரி பல வக்ஃப் நிலங்கள் இன்னும் சர்ச்சையிலையும் ஆக்கிரமிப்பிலும் தான் இருக்கு. அதை அகற்றுவதற்கே ஒரு நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க. தற்போது இயற்றப்பட்ட இந்த ஒரு சட்டம் மேலும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரு சில நபர்கள் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக அரசியல் காரணத்தின் காரணமாக ஏதாவது பழிவாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பதாக சொல்றாங்க. அதை நம்மளால பார்க்கவும் முடியுது. ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா அதை எதிர்த்து அவங்களால கேள்வி கேட்க முடியல. ஏன்னா அது பண்ணதே அரசாங்கங்கள் தான். இது கூட சேர்ந்து அரசியல் கட்சிகளோட தலையீடு. தாவேகா போன்ற சில கட்சிகள் எதற்காக போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம போராட்டம் அப்படிங்கிறது இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாவேகா மட்டுமே அல்ல, இங்க பல கட்சிகள் இந்த ஒரு நிலையில தான் போராட்டங்கள் அப்படிங்கிறது பண்றாங்க. ஒரு அமைப்பின் கீழ் மட்டுமே இல்லாம ஒரு அரசாங்கம் கண்காணிப்பின் கீழே ஒரு அமைப்பு, அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி கொண்டு வராங்க அப்படின்னா அதில் இருக்கும் பிரச்சனைகள், அதில் இருக்கும் குற்றங்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கிருக்கும் குற்றங்கள், அதில் இருக்கும் குறைபாடுகளை தீர்ப்பதற்காக மட்டும்தான் அரசாங்கங்கள் இருக்கணுமே தவிர ஒரு மதத்தோட வழிபாட்டு முறையில் மாற்றம் செய்வதற்கு ஒரு அரசாங்கம் நினைக்கவும் கூடாது, அது இருக்கவும் கூடாது. ஒருவேளை அந்த வழிபாடு ஏதோ ஒரு நபர்களுக்கு தீங்கு விளைவிக்குமாயின் அந்த இடத்துல அரசாங்கம் தலையிடுவது சாலச்சிருந்தது. நான் படிச்ச எனக்கு தெரிஞ்ச வக்ஃப் விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இது போக வேறு ஏதேனும் நன்மை இல்லைன்னா தீமை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக இல்லைன்னா இந்த வக்ஃப் வாரியத்தின் மூலமாக இருக்குது அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். விழிப்போம், நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.